வாசகர்களுக்கு வணக்கங்கள். இன்று ஒரு சிறப்பான நேர்காணலை காண இருக்கிறீங்க. யாருன்னு பாக்குறீங்களா? அவருக்கு எழுத்தாளர் என்ற ஒற்றை அடையாளம் மட்டும் இல்லைங்க. சிறுகதை மற்றும் நாவல் திறனாய்வு செய்பவர், மரபிலக்கியம் குறித்தும் பக்தி இலக்கியம் குறித்தும் தொடர்ந்து உரையாற்றுபவர், திருத்தறி எனப்படும் ஒரு எடிட்டர், தொழில் நிறுவனங்கள் மேம்பட பயிற்சி அளிப்பவர், இப்படி பல இலக்கிய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பவர் அப்படின்னு அவருக்கு பன்முகம் இருக்குது. அவர் வேறு யாரும் இல்லை, இலக்கிய உலகில் ஜாஜா என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் திரு ஜா ராஜகோபாலன் அவர்கள் தாங்க. அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஜாஜா. வணக்கம் பாஸ்டன் பாலா. வணக்கம். உங்க சொந்த ஒரு வாசுதேவநல்லூர்னு தமிழ் விக்கில பார்த்திருக்கேன். உங்க பெற்றோர்கள் உடன் பிறந்தோர் குறித்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்பாவிற்கு சொந்த ஊர் வாசுதேவநல்லூர். எங்க தாத்தா எல்லாரும் அங்கதான், அந்த ஊர்ல தான் ரொம்ப வருடங்களா இருந்தாங்க. அப்பா இடையில அவருடைய வேலை காரணமாக அவர் வேலை பார்த்தது பிஎஸ்என்எல்ல, அப்போ கவர்மெண்ட் போன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டெலிகிராம், போஸ்ட் அண்ட் டெலிகிராம்னு சொல்றது, அதுல இருந்தார். அப்போ அவர் ஒரு இடமாறுதல் காரணமாக திருநெல்வேலிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் பிறந்தேன். திருநெல்வேலியில ஒரு 7 வயது வரைக்கும் இருந்திருப்பேன். அதற்கப்புறம் திரும்ப வாசுதேவநல்லூருக்கே போயிட்டோம். அதற்கப்புறம் நான் திரும்ப என்னுடைய ஹையர் செகண்டரி மேல்நிலை பள்ளிக்கு தான் நான் திரும்ப திருநெல்வேலிக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருடங்கள் எனக்கு வாசுதேவநல்லூர்ல வாழ்க்கை. எனக்கு ஒரு மூத்த சகோதரி, ஒரு அக்காவும் ஒரு இளைய சகோதரி, ஒரு தங்கையும். என்னுடைய மூத்த அக்காங்கிறவங்க எங்க குடும்பத்தினுடைய முதல் பட்டதாரி. அவங்க தான். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா இருவருமே படிப்புல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. ஆனா அவர்கள் இருவருமே வளர்ந்த காலத்துல அந்த இளமை பருவத்தின் துவக்கத்திலேயே அவங்க அப்பாக்களை இழந்துட்டாங்க. எங்க அப்பாவும் தவறி போயிட்டார். எங்க அப்பா 7வது படிக்கும் போதே எங்க தாத்தா தவறி போயிட்டார், அவருடைய அப்பா. அதாவது இருவருமே ஏதாவது ஒண்ணு, ஒரு குறைந்தபட்ச படிப்பு முடிக்கணுமே அப்படிங்கிற கட்டாயத்துல படிப்பை முடிச்சுட்டு என்னுடைய அப்பாவிற்கு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. ஏன்னா எங்க அப்பாவிற்கு அடுத்து ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், சகோதரன் கை குழந்தை. அதனால அந்த குடும்பத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு ரொம்ப சின்ன வயதிலேயே வந்துருச்சு. அதனால அவர் மேல படிக்க முடியல. ஆனா அவர் பியூசி தான் படிச்சிருக்காருன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ படிக்கிறதுலயும், இவர் இந்த ஃபேமஸ் ஹண்டர், சற்று நினைவுக்கு வரல, இந்த டைகர்ஸ் ஆஃப் குமாவன், ஜிம் கார்பெட் மேலேயும் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அவங்களுடைய மொத்த ஒர்க்கையும் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர். என்னுடைய அம்மா அவங்க அப்பா ரொம்ப சீக்கிரம் தவறிட்டதுனால அவங்க அதுக்கு அடுத்து அவருக்கு தம்பி, தங்கச்சி, அக்கா எல்லாரும் இருக்காங்க. அதனால எங்க அம்மாவும் சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுங்கிற முடிவில் அவங்களுக்கும் பள்ளி படிப்போட நிறுத்திட்டாங்க. இருவருக்கும் படிக்கிற ஆர்வம். அதனால முதல் தலைமுறையில எங்க அக்காவை படிக்க வைக்கிறாங்க. நம்ம எளிதா நினைச்சோம் சில விஷயங்களை. இப்போ ரொம்ப எளிமையா இருக்கிற விஷயம் அன்னைக்கு அப்படி இருந்ததில்லை. என்னுடைய அக்கா வாசுதேவநல்லூர் பக்கத்துல எங்கேயுமே கல்லூரி கிடையாது, பெண்கள் படிக்கிற கல்லூரி கிடையாது. நீங்க குறைந்தபட்சம் 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற திருநெல்வேலிக்கு போகணும், அல்லது இந்த பக்கம் 50 கிலோமீட்டர் இருக்கிற தென்காசி தாண்டி குற்றாலத்துக்கு போகணும். வேற எங்கேயுமே கல்லூரிகள் கிடையாதுங்கிறதுனால அவங்க எங்க பெரியம்மா இருந்த சிவகங்கைக்கு போய் படிச்சாங்க. சிவகங்கையில தான் அவங்க கல்லூரி படிப்பு. மாடுகள்லாம் எங்க பெரியம்மா வீட்டுல உண்டு. ஸோ மாடுகளை மேய்த்து கொண்டே படித்தவர்கள். அதனால எங்க அக்கா அப்படி வந்தாங்க. என்னுடைய தங்கை வளர்ந்து வரும்போது நாங்க திருநெல்வேலியில வந்துட்டோம். அக்காவும் வேலைக்கு போனாங்க, அப்பாவும் ஒர்க் பண்ணாரு. பொருளாதார ரீதியா கொஞ்சம் மேல வந்துட்டோம். அதனால என் தங்கைக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருந்தது படிக்கிறதுக்கு. என்ன என்ன கோர்ஸ் விருப்பப்படுறாங்களோ அதை படிக்கலாம். அப்ப நான் படித்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேயே பகுதி நேர விரிவுரையாளராக வேலை பார்த்தேன். அதனால யூனிவர்சிட்டியில எந்த காலேஜ்ல வேணாலும் நான் சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால என் தங்கைக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜா தீபா என்னுடைய தங்கை. இலக்கிய உலகத்துல என்ன அதிகமாக எழுதி அதிகமாக பெயர் பெற்றவர். அதனால அவங்க படிச்சது அப்படி அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதனால எங்க குடும்பம் ஒரு படிப்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த, ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய குடும்பமா தான் இருக்கு. வெகு அருமை ஜாஜா. உங்க மனைவி, குழந்தைகள் பத்தியும் அப்படியே சொல்லுங்களேன். அவங்களையும் அப்படியே அறிமுகப்படுத்திடலாம். எனக்கு திருநெல்வேலியிலிருந்து நான் வேலைக்காக சென்னைக்கு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கும்னு நம்ம பலமுறை சொல்லி சொல்லி தேய்ந்த ஒரு தேய் வழக்கு இல்லையா? ஆனா அனுபவிக்கிற ஒவ்வொரு நொடியும் அது புதுசுதான்.
எனக்கு திருமணம் செய்யலாம்னு எங்க வீட்டுல முடிவெடுத்து ஜாதகம் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது எல்லோருக்கும் இருந்த ஒரு பெரிய கான்பிடன்ஸ் என்ன அப்படின்னா, டக்குன்னு கல்யாணம் ஆயிரும், இவனுக்கு என்ன உடனே ஓகே ஆயிரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் நான் பார்த்த பெண்களால் எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன். யாரும் என்னைய திருமணம் செய்துக்க ஒத்துக்கல. அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல நான் இந்த பெண் பார்க்கிற இந்த இந்த சம்பிரதாயம் அல்லது அதன் மேலேயே எனக்கு ஒரு இது இல்லாம போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. எங்க அம்மா அப்பாலாம் திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வருவாங்க. ஒரு பொண்ணு வீடு பாக்குறோம் அப்படின்ன உடனே பெரும்பாலும் சென்னையில தான் பொண்ணு வீடுகள் இருக்கும். அது நடக்கலன்னு உடனே திரும்ப திருநெல்வேலிக்கு போயிடுவாங்க. ஒரு கட்டத்துல நாங்க வந்தாலே இது ஒண்ணும் இதாக மாட்டேங்குது, நாங்க வரல அப்படின்னு சொல்லி அவங்க வர்றதில்லை. என்னுடைய அக்கா வீட்டுக்காரரும் தான் தீவிரமா அதை செய்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வழக்கம் போல சனி ஞாயிறுல தான் பொண்ணு பார்க்க போவோம். அந்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் போறதுக்கு மனசே இல்லை. நான் என் நண்பர் வீட்டுல போய் தூங்கிட்டேன். அதற்கு பிறகு திடீர்னு முடிச்சு பார்த்தா ஒரே மிஸ்டு கால். ஃபோன் பண்ணா, உன்னை நான் வர சொன்னா இல்லையா, நீ உடனே கிளம்பி வான்னு சொல்றாங்க. கிளம்பி வந்தா ஸ்கூட்டர் பஞ்சர். அப்புறம் அப்படியே கிளம்பி போய் இது எதுவும் தேர்றது இல்லைங்கிற முடிவுல தான் போனோம். அப்படி போய் தான் சுபாஷினிய நான் பெண் பார்த்தேன். பெண் பார்த்துட்டு நான் படி இறங்குற வரைக்கும் அது நடக்கும்னு எனக்கு தோணல. படி இறங்கின நேரம் ஒரு ஒரு புன்னகையை விட சின்னதா ஏதாவது ஒரு சொல், ஒரு சிரிப்புக்கு சின்னது புன்னகை, புன்னகைக்கு சின்னதா ஒண்ணு இருக்க முடியுமான்னு ரொம்ப நாள் யோசிச்சேன். பிரபந்தம் வாசிக்கும் போதுதான் ஒரு சொல் வந்தது, முறுவல் அப்படின்னு ஒரு சொல் வந்தது. அப்படி ஒரு முறுவல் என் மனைவிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது. அவங்க படி இறங்கும் போது முடிவு பண்ணிட்டேன், இவங்கதான் என் மனைவின்னு. நான் ரொம்ப எங்க வீட்லயும் தேடி ஜாதகத்துல 10க்கு 20 பொருத்தங்கள் இருந்தால் கூட அப்படி ஒரு மனைவி அமைந்திருக்க முடியாது. அந்த விதத்துல ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு பையன் எனக்கு இப்போ 10வது படிக்கிறார். நான் பயிற்சியாளரா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணம் அவர் தான். அவரை ஒரு விஷயத்துல நான் பழக்கிட்டேன் அப்படின்னா நான் யாரை வேணாலும் பழக்கிடலாம். ஆக அவர் எனக்கு சவால் விட்டு கொண்டே இருக்கக்கூடியவர். பயிற்சி திறனுக்கெல்லாம் எப்போதும் சவால் விடக்கூடியவர். ரொம்ப பிரியமான பையன். அதனால ஒரு மிக மகிழ்ச்சியான குடும்பமா தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். என்னுடைய அம்மா அப்பாவும் சரி, என்னுடைய மனைவியும் சரி, என்னுடைய வாசிப்புக்கோ இந்த புத்தகங்களை நான் வாங்கி அடுக்கிறதுக்கோ கொஞ்சம் கூட முகம் சுளித்ததோ அல்லது இது பண்ணதோ கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க புக்ஸை இன்னும் வாங்க சொல்லிதான் சொல்லுவாங்க வரைக்கும். அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. புத்தகங்கள் வாசிக்கிறத நீங்க எப்ப தொடங்குனீங்க? உங்க குடும்பத்தில இருந்து அதற்கான தூண்டுதலை பெற்றீங்களா? நான் என்னுடைய 2வது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய எதிர் வீட்டுல இருந்தவங்க இந்த குமுதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ குமுதத்துல ஒரு படக்கதை காமிக் ஸ்ட்ரிப் ஒண்ணு வரும். அது ஒரு ஒரு டிராகுலா, குள்ளமா இருக்கிற டிராகுலா ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கும். நைட் ஆனா அது டிராகுலாவா மாதிரி அந்த சைக்கிள் ரிக்ஷால வர்றவங்களை கடிச்சிடும். அந்த கதை எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. எழுத்துக்கூட்டி படிச்சு அந்த படங்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆர்வமாகி தொடர்ந்து அதை வாசிட்டே இருப்பேன். அப்படி தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அம்புலி மாமா இது எல்லாமே அந்த எதிர் வீடு பக்கத்து வீடு அப்படிலாம் வாங்கிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல பெரிய பத்திரிகைகள் எதுவும் அப்ப வாங்கினது இல்லை. ஆனா எங்க வீட்டை சுத்தி இருந்த எல்லார் வீட்லயும் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் எல்லார் வீட்டையும் ரெகுலரா போய் அந்த பத்திரிகைகளை வாசிச்சிருவேன். அப்படியே அது அந்த வாசிப்புல ஒரு சுவாரஸ்யம் அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம், இப்படி வாசிக்கிறத படிப்புக்கு இடைஞ்சல் அப்படின்னோ, நீ பாட புத்தகத்தை படிக்காம கதை புத்தகத்தை படிச்சுட்டு இருக்க அப்படின்னோ ஒரு வார்த்தை கூட இன்று வரைக்கும் சொல்லாத என்னுடைய அம்மாவும் அப்பாவும். அவங்க ஒரு முறை கூட, இன்னும் சொல்ல போனா அம்புலி மாமா வந்திருக்கும், மறுநாள் எக்ஸாம் இருக்கும். நான் பரீட்சையை மறுநாள் வச்சுக்கிட்டு முதல் நாள் அம்புலி மாமாவை படிச்சுட்டு தான் பாட புக்கையே எடுப்பேன். இல்லைன்னா படிக்க ஓடாது எனக்கு. ஐயோ அந்த அம்புலி மாமா வந்திருக்கேன்னு இருக்கும். அப்ப கூட எங்க வீட்டுல என்ன எதுவும் சொன்னதில்லை. அதனால தூண்டுதல் அப்படிங்கிறத விட அவங்க கொடுத்த அந்த தடையற்ற சுதந்திரம், வாசிப்புக்கு கொடுத்த தடையற்ற சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது நான் வாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் சொன்னா, எங்க அப்பா என்னை விட என் சகோதரிகள்கிட்ட ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியவர். என் மேல ரொம்ப பிரியம். ஆனா எனக்கு வழக்கமான அந்த 90s 80s கிட்ஸுக்குன்னே இருந்த அந்த அப்பாவோட ஒரு சின்ன விலகலை வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நான் எப்போதும் இருந்திருக்கேன். அதனால அவர் அவங்கள்ட்ட பேசுறத நான் பார்த்துட்டு இருப்பேனே தவிர நான் அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ண மாட்டேன். ஆனா அவர் நிறைய சொல்லுவார், அவருடைய அனுபவங்கள். அவர் இப்போ ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு வளர்ந்தவர். அதனால அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிறு வயதிலேயே இவருடைய 14வது வயதுல அவங்க அப்பா இறந்து போறார்.
14 வயதிலிருந்து அவர் வந்து 17 வயதுக்குள்ள தன்னுடைய பியூசியை முடிக்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்கி படிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளானார். தாத்தா வந்து கொஞ்சம் சொத்துக்களை விட்டுட்டு போனார். ஆனா தாத்தாவுடைய உறவினர்கள் எல்லாரும் அப்போ அதை எடுத்துக்கிட்டதுனால இவங்களுக்கு எதுவும் பைசா இல்லை. அதனால உறவினர்களை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு அப்பா போறார். அந்த கதையெல்லாம் அவர் எங்கள்கிட்ட ஒரு முறை கூட சொன்னதே இல்லை. அதாவது தான் இவ்வளவு சிரமங்களுக்கு நடுவுல தான் படிச்சேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. பியூசி முடிச்ச உடனே ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் ஒன்று இருக்கும், அதை எழுதிட்டா அப்போ அந்த வேலை கிடைச்சிரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லன்னு சொன்ன உடனே அதை எழுதி உடனடியாக அவர் வந்து ஒரு 19 வயது ஆரம்பிக்கும் போது அவர் வேலைக்கு போயிட்டார். ஆகவே அவருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக குடும்ப பொறுப்புகள் வந்துருச்சு. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எங்க அப்பாவுக்கு நண்பர்கள் ரொம்ப அதிகம். எப்படி அதிகம் என்றால், எங்கெங்க இருந்தெல்லாமோ அவருக்கு நண்பர்கள் இருப்பாங்க. உதாரணமாக பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்பாவிற்கு நெருங்கிய நண்பர். திருநெல்வேலியில நாங்க இருந்த வீடு வந்து ரொம்ப ஒரு ஒரு ஒண்டு குடித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு ரூம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த ரூம்ல பாதிய கிச்சனா பயன்படுத்திக்கணும், பாதிய ஸ்டோர் ரூமா பயன்படுத்திக்கணும். ஹால் தான் எல்லாம். இத மாதிரி ஒரு வீடு. இதுல எங்க அப்பாவுக்கு முதல்ல நண்பரானது இசையமைப்பாளர் கேவி மகாதேவன். அவர் வழியாக அவர்கிட்ட பாடிட்டு இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியன் நண்பராகி இருவரும் பாடா போடான்னு பேசிக்கிற அளவுக்கு நண்பர்களா இருந்தாங்க. அந்த ஒண்டு குடித்தன வீட்டுக்கு அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, வந்து பேசி இருக்கிறாங்க. அப்பாவும் அவரும் ஒருத்தர் இடுப்புல கிள்ளி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லாம் இன்னும் எங்கள்கிட்ட இருக்கு. அதெல்லாம் அவருடைய நண்பர்கள் வட்டாரமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா ஒரு நாளும் அதை அவர் பயன்படுத்தி கொண்டதோ அதை ஒரு வெளியில காமிச்சதோ இல்லை. அவருடைய வீட்டு கல்யாணங்கள், எஸ்பிபி வீட்டு கல்யாணங்களுக்கு பத்திரிக்கை வரும், அவர் கேவி மகாதேவன் வீட்டு கல்யாணங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை வரும். இன்னும் சொல்ல போனா அவர் பேத்தி கல்யாணத்துக்கு நானும் போய் பார்த்திருக்கிறேன் அப்பவே 80களில். அதனால அவருடைய நட்பு வட்டாரம் பெருசு. அதனால அவருடைய வாசிப்பிற்கு உண்டான புத்தகங்கள் எல்லாம் நிறைய பெற்று அவரு அப்படியே வாசிச்சு இது பண்ணுவார். அவருக்கு சுவாரஸ்யம் வந்து இந்த த்ரில்லர்ஸ், மிஸ்ட்ரிஸ் இந்த வகையால தான் அவருக்கு ரொம்ப ஆர்வம். அவருக்கு ரொம்ப இலக்கியத்துக்குள்ள வரமாட்டார். நான் படிக்கிற புக் எடுத்து 2 வரி படிச்சுட்டு, இது என்னன்னு நீ படிச்சுட்டு இருக்க, சரி என்னவோ உனக்கு இதுதான் அப்படின்னு போட்டு போயிருவார். ஆனா ஜிம் கார்பெட்டினுடைய ஆம்னிபஸ் அந்த மொத்த தொகுப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பாதிரியார் கூட பைபிளை அத்தனை முறை வாசிச்சிருக்க மாட்டார். ஆனா எங்க அப்பா வந்து அதை வந்து இந்த புத்தகம் படிக்கிற இந்த ராமாயண பலகையில வைத்து அதை தினசரி படிப்பார், ஒவ்வொரு நாளும் படிப்பார். ஜேம்ஸ் ஆர்லி சேஸ் இதையெல்லாம் படிப்பார். அதுல இருந்து அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தமிழ்ல வந்தாலும் இந்திரா சௌந்தரராஜன். ஸோ இந்திரா சௌந்தரராஜனை படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகி இந்த இதுல ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, என்னுடைய தங்கைய சொல்லணும், நான் இந்த இடத்துல அதை குறிப்பிட்டு சொல்லணும். நாங்க திருநெல்வேலியில எல்லாருமா சேர்ந்து ரொம்ப சுவாரஸ்யமா வீட்டுல ஒரு சீரியல் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அது மர்மதேசம். அப்ப மர்மதேசம் சீரியல் விடாது கருப்பு ஓடிட்டு இருக்கு. அது ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த சீரியலை எங்க வீட்டுல எல்லாருமா பாக்குறோம். என் தங்க படிப்பை முடிச்சு சென்னைக்கு வந்து அந்த சீரியல் முடியறதுக்கு முன்னாடியே அந்த சீரியல் டைட்டில்ல என் தங்கையினுடைய பேர் வரும். அவ்வளவு வேகமா வந்தது. அதனால அந்த அதனாலேயே எங்க அப்பாவுக்கு வந்து அந்த அந்த சீரியஸ் வகையறா எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து விட்டு அவர் வந்து இதுல நிறைய இடங்கள் லாஜிக்கெல்லாம் பொருந்த மாட்டேங்குது, ஏதாவது ஒண்ணுன்னா உடனே சித்தர்கள்னு சொல்லி ஏதாவது மாயத்தை உள்ள கொண்டு வந்துருவாங்க, அப்படி இல்லாம அதை லாஜிக்கலாவும் மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஒன்று எழுதி பாக்குறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட கூட சொல்லல, என் தங்கைகிட்ட தீபாட்ட மட்டும் சொல்லி அவர் வந்து அவருடைய கையெழுத்து வந்து இப்பவும் அவ்வளவு பிரமாதமா இருக்கு. நான் இன்னும் அவருடைய கையெழுத்துக்களை அப்படியே வச்சிருக்கேன். அச்சடிச்ச மாதிரி எழுதுவார். அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். தமிழ்னாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய கையெழுத்து. ஸோ அவருடைய கையெழுத்துல எடுத்து வச்சிருக்கோம். அது ஒரு 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 மர்ம கதைக்கான எல்லா ப்ரிலிமினரி ஸ்டேஜையும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு காலம் ஆயிட்டார். எப்படி மிஸ்ட்ரியான ஒரு கதை எழுதணும்னு நினைச்சாரோ அத மாதிரியே அந்த முடிவு என்னன்னு தெரியாம மிஸ்ட்ரியாவே அந்த கதையை விட்டுட்டு போயிட்டார். ரொம்ப சுவையா இருக்கு சொல்றது. சொல்வனத்துல வந்து நீங்க தொடரா எழுதி வந்தீங்க இல்லையா, தெய்வநல்லூர் கதை, அதுல வர்ற நிகழ்ச்சிகள்லாம் உங்களுடைய இளமை பருவம் தானா? அது இந்த தமிழ்ல இந்த நினைவேக்கம், இந்த நோஸ்டாலஜியா எழுதுறது வந்து தமிழ்ல எல்லாருக்கும் ஒரு எழுத வர்ற எல்லாருக்குமே அது இருக்கு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது அது ஒரு அழிந்த உலகம் அது. ஏன்னா அந்த உலகத்துக்கு திரும்ப யாராலையும் போக முடியாது. இன்றைக்கு குழந்தையா இருக்கிற ஒருவர் கூட இன்னும் 30 வருடம் கழித்து இன்றைய உலகத்தை இழந்தவராகத்தான் இருப்பார்.
அங்க நாம நினைவேக்கத்துல நாம இழக்கிறது மனிதர்களை தான். இப்பவும் அதே ஊர் அப்படியே இருக்கு. அங்க இருக்கிற சில கட்டிடங்கள் அப்படியே இருக்கின்றன. ஆனா நான் போய் நின்று அங்க இருக்கிற அந்த எந்த ஆட்களும் எனக்கு தெரியாது. அப்ப அந்த ஊர் எனக்கு அந்நியம் ஆயிடுது. அப்ப மனிதர்கள் தான் அந்த ஊரை நம்ம நினைவை உருவாக்குறாங்க. ஆனா நினைவேக்கத்தை சொல்லும் போது நிறைய பேர் வந்து திரும்ப அதை போய் வாழ முயற்சிக்கக்கூடிய, திரும்ப அந்த காலத்திற்கு போயிடலாமாங்கிற முயற்சியை நினைவேக்கமாக கொடுத்து அதை ஒரு கிளீஷே ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த காலத்து அந்த அந்த நேரத்துல நமக்கு எந்த உணர்வுகள் பெரிதாக இருந்திருக்கும், அந்த நேரத்துல சில உணர்வுகள் நமக்கு பொருளே கிடையாது. உதாரணமாக நான் 10வது படிக்கிற வரைக்கும் அல்லது அந்த 9வது 10வது வர்ற வரைக்குமே ஜாதி ஒரு பிரச்சனையாக எங்க பள்ளிக்குள்ள இருந்ததில்லை. அது ஒரு அடையாளமாக அல்லது இவர் என்ன ஜாதின்னு பார்க்கக்கூடியதே அந்த எங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள இருந்ததில்லை. அதிகபட்ச வேறுபாடு அது பொம்பளை பிள்ளைங்க, நம்ம ஆம்பளை பசங்க. பொம்பளை பிள்ளைங்க வந்து பொட்டை பிள்ளைகள் மார்க் எடுத்துடக்கூடாது, ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பையன் தான் எடுக்கணும். இதை மாதிரி தான் நாங்க பேசிட்டு தெரிஞ்சிருக்கிறோமே தவிர எங்களுக்கு அந்த வேறுபாடு இருந்ததில்லை. அப்புறம் இந்த இப்போ திடீர்னு காமிக்கிற மாதிரி இந்த கிரஷ் எல்லாத்தையுமே இவங்க தெய்வீக காதல் வரிசையில கொண்டு வைக்கிற மாதிரி எல்லாம் அன்னைக்கு அப்படியெல்லாம் வந்து இருந்தது இல்லை. அது வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு உலகமாக இருந்தது. அங்க வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி இந்த நினைவின் ஏக்கங்கள் எல்லாம் அன்னைக்கு கிடையாது. நாம அப்படியே உனக்கு ஒரு காலத்தை, ஒரு பொன்னான பால்யத்தை தொலைத்து கொண்டு இருக்கிறோம்னு எல்லாம் யாரும் பால்யத்துல நினைச்சிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சிறு வயதுல இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரம் பெரியவங்களாக முடியுங்கிறது தான் நம்ம எண்ணமா இருந்துகிட்டே இருக்கும். சீக்கிரம் பெரியவங்களாய் நாமளும் சில சுதந்திரங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஆசை இருந்திருக்கும். பெரியவங்க ஆன உடனே தான் இந்த அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு ஆரம்பிக்கணும். அதனால அன்னைக்கு இருந்த உணர்வை அன்னைக்கு இருந்த மாதிரியே சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் கூடுதலாக ஒன்று இருக்கிறது. அந்த விஷயங்களை நான் பேசும்போது அதன் வழியாக அங்கு அடைந்த அனுபவங்கள் வழியாகத்தான் நம்ம வளர்கிறோம். கம்மிங் ஆஃப் ஏஜ், நம்ம ஒரு வயதை அடைதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வயது அடைதலுக்கான அனுபவங்கள் இதன் வழியாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்படுகின்றன. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டுதான் ஒருத்தர் அந்த அந்த பட்டுப்புழு வந்து ஒரு கூடுக்குள்ள சிக்கி அதுக்கு பிறகுதான் அது வந்து தன்னை பட்டாம்பூச்சி ஆக்கிக்க முடியும்னா, அது வந்து இந்த வளரிளம் பருவத்தினுடைய தொடக்கத்துல நிகழக்கூடிய சங்கடங்கள். அதை சொல்லக்கூடிய ஒரு படைப்பா அது இருக்கணும் அப்படின்னு யோசனையில அதை ஆரம்பிச்சது. அதை இன்னும் முடிக்கல நானு. கோபமா பாக்குறாரு. ஆமா, நிச்சயமா. அதான் நானும் நடுவுல சொல்லணும்னு நினைச்சேன். அது தொடர்ந்து தான் இருக்கு. அது ஒரு முக்கியமான படைப்பு. அது என்னுடைய முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவமாங்கிற கேள்வி இருந்தது இல்லையா, அது அப்படி அல்ல. அது பல கூட்டு அனுபவங்கள். நான் ரிப்போர்ட்டிங் பண்ணல, நடந்ததை அப்படியே சொல்லல. அதுல சில விஷயங்கள் கற்பனைகள் தான், பெரும்பாலான விஷயங்கள் நடந்தவை. அது வேறு சிலருக்கு நடந்ததா இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் மாத்தி மாத்தி போட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு 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 70-30ன்னு வச்சுக்கோங்களேன். கல்லூரியில வந்து குறும்புத்தனம் செய்து பிடிபட்டு அதுக்கு ஒரு தண்டனை வந்துருக்கு. அது அவருடைய வாழ்க்கையே வந்து மாற்றி அமைச்சது அப்படின்னு ஒரு தடவை அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன். அதை பத்தி சொல்லுங்க ஜாஜா. நான் எந்த இடத்துலயுமே இன்னவா ஆகணுங்கிற எந்த கற்பனையிலையும் இருந்ததில்லை. ஆனா எல்லாமாக ஆகணுங்கிற கற்பனையில இருந்திருக்கேன். உதாரணமாக 10வது 10th முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு போனாதான் டாக்டர் ஆக முடியும். ஸோ 10th வரைக்கும் நான் வந்து பெரிய டாக்டர் ஆகி ஒரே நேரத்துல 2 கையால 2 சர்ஜரி பண்ற அளவுக்கு வளர்ந்துடணுங்கிற ரேஞ்சுக்கு கற்பனைகளோட எல்லாம் இருந்திருக்கேன். ஆனா 10வதுல நம்ம எடுத்த மார்க்குக்கு உள்ள போன உடனே உனக்கு காமர்ஸ் குரூப் தான்ப்பா கொடுக்க முடியும், நீ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எல்லாம் ஆயிரலாம், சிஏ ஆயிரலாம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு டாக்டரா பிரின்சிபல் ரூமுக்குள்ள போய் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா வெளியில வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாவே கற்பனை பண்ணி பாக்குற எல்லாத்தையும் ஆடிட் பண்ற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. அப்பதான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது சென்னையிலே பலருக்கும் தெரியாது. ஆனா என்னன்னா, எனக்கு வந்து எனக்கு விரோதிகள்னு யாருமே கிடையாது என் லைஃப்ல, நண்பர்கள் தான் அதிகம். அதனால விரோதிகளோட ரோல் அவங்களும் செஞ்சிருவாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம பக்கத்து வீட்லயும் கீழ் வீட்லயும், நாங்க மாடியில குடியிருந்தோம், கீழ் வீட்லயும் பக்கத்து வீட்லயும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிச்சுட்டு இருந்த 2 பேர் இருந்தாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா, கீழ் வீட்டுல ஒரு அண்ணா, 2 பேரும் சிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்க. அவங்க 2 பேரும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்த தகவல் அவங்களுக்கு வந்த உடனே அவங்க 93ல அவங்க நேர வந்து நீ படி இறங்கும் போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரியே இருக்க. அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க, நீ ஏறி வரும்போதும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி இருக்க, அதனால நீ உடனடியா சிஏ ஃபவுண்டேஷனை முடிச்சு அடுத்த வருஷமே நீ சிஏ இன்டர் எழுதி 3 வருஷத்துலயே நீ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகி நான் அப்ப ஆபீஸ் எல்லாம் பாத்துடலாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கற்பனையில இருந்தேன். அப்புறம் போய் சிஏ ஃபவுண்டேஷன்ல எழுதி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபெயில் ஆனேன். ஏன்னா சந்தேகமே வரக்கூடாது இல்லையா, பார்டர்ல பாஸ் ஆயிருப்பேன்னு. அப்படி எந்த வாய்ப்பும் இல்லாத அளவிற்கு ஃபெயில் ஆனேன். படித்தது முழுவதும் தமிழ் மீடியம்.
அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியோட இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னு தெரியும். அப்போ இந்த சிஏ ஃபவுண்டேஷன் பண்றதுனால சிஏவே பண்றோம், எதுக்கு நமக்கு இந்த லோக்கல் பிகாம்லாம் அப்படின்னு சொல்லி காலேஜ் இதுலயும் நான் அப்ளை பண்ணல. அப்ப என் கூட கல்லூரி பள்ளியில படிச்சுட்டு கல்லூரியில சேர்ந்த நண்பர்கள் எல்லாரும் நான் முதல் வருடம் ஃபெயில் ஆன உடனே, டேய் என்னடா நீ இப்ப இதாயிடுச்சு, நீ காலேஜ்லயாவது சேர்ந்துரு அப்படின்னாங்க. சேர்ந்தா இவங்களுக்கு ஜூனியரா நான் சேரணும். அப்படி ஒரு அவமரியாதையை தாங்கி இந்த உலகத்துல எப்படி இருக்க முடியும்? ஆகவே நான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நான் பிகாம் இப்ப பிகாம் பண்ணிட்டு ஒரு பிகாம் முதல் வருடத்தை நான் முடிச்சு எக்ஸாம் எழுதிட்டு என் நண்பர்கள் அப்போ செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயருக்குள்ள போறாங்க. இந்த தேர்ட் இயருக்குள்ள போகும்போது தான் அவங்களுக்கு பொறுப்பு வந்து பேங்க் எக்ஸாம் எழுதலாமா, நான் சொல்றேன் 93 அந்த காலம், பேங்க் எக்ஸாம் எழுதலாமா, அதை எழுதலாமா, இதை எழுதலாமான்லாம் அவங்க தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நானும் வந்து ஆமா நீங்க எழுத நான் எழுதணும் அப்படின்னு நானும் அவங்களோட சேரும்போது சட்டுன்னு ஒரு ஒரு நாள் மாலை சும்மா பேசிட்டு இருக்கும்போது சட்டுன்னு சொல்லிட்டாங்க, நீ கரசு, உனக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, நீ எல்லாம் அப்ளை பண்ணா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்ப நண்பர்கள் தான் உலகம். எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் அது வரைக்கும் என்னை ஒரு 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 பெரிய அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேங்க் மேனேஜருக்கு கம்மியா என்னுடைய வருங்காலத்தை நான் வந்து யோசிச்சதே இல்லை. திடீர்னு நீ லாயக்கே இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி வீட்டுக்கு நடந்து வர்றதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல என்னால நடக்கவே முடியல, அப்படியே தொண்டை அடைக்க நின்னுட்டேன் ஒரு இடத்துல. நம்ம வாழ்க்கையே இவ்வளவுதானா, வெறும் 12th தான் நம்ம வாழ்க்கையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக். அது அந்த வயதுல நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னா, அப்பா அப்பதான் குடும்பத்தை கொண்டு வரார். அவருடைய தம்பி தங்கை எல்லாரையும் படிக்க வைத்து வேலை திருமணம் செய்து கொடுத்து அவங்களுக்கு பேறுகாலம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வர்ற குடும்பம். அதனால ஒரு லோயர் மிடில் கிளாஸ், ஒரு 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 நடுத்தர குடும்பமாக மட்டும்தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். அப்ப என்னுடைய படிப்பு வழியாத்தான் நான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதனால நான் அதை நம்பிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஒரு விஷயத்த சொன்ன உடனே அதை என்னால தாங்கிக்கவே முடியல. தொண்டை அடைச்சு அநேகமா டோட்டலி அழுதுற போறேன்னு நினைக்கும் போது நான் இன்றைக்கும் சொல்றேன், சில விஷயங்களுக்கு எந்த தர்க்கமும் கிடையாது. எனக்கு இப்ப சொல்லும் போதும் அது அது ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த தொண்டை அடைப்பு வந்துடும். அது மேடையில சொல்லும் போதும் அப்படித்தான் இருக்கு. இந்த தாய் இருக்கும் வரையில் தயக்கம் இல்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கம் இல்லைன்னு அந்த குரல் வந்து திடீர்னு அப்படி டீ கடையில அந்த ஸ்பீக்கரை போடுறாங்க, அப்படி வந்து காதுல மோதுது. கேபி சுந்தராம்போட ஒரு சாயல்ல என்னுடைய அப்பாவை பெற்ற பாட்டி மாதிரியே இருப்பாங்க. அந்த குரல் வந்து காதுல விழுந்து நீ உனக்கு எந்த நடுக்கமும் இல்லை அப்படிங்கிற அந்த சொல் வந்து கொடுத்த கான்பிடன்ஸ். நடு ரோட்ல திடீர்னு ஒரு பையன் அப்படியே நிக்கிறான், ஒரு ஒரு பாட்டு கேக்குதுங்கும் போது அது உருவாக்குன அந்த உணர்வை என்னால இன்னி வரைக்கும் சொல்ல முடியாது. அந்த நேரத்துல இப்படி திரும்பி அந்த அந்த டீ கடை எதிர் வரிசையில இருக்கு, அவங்க அப்பதான் ஆன் பண்றாங்க அந்த ஸ்பீக்கரை, ரேடியோல ஓடிட்டு இருக்கு அந்த பாட்டு. இந்த தாயிருக்கும் வரையில் தயக்கம் இல்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கம் இல்லை, சென்று வா மகனே சென்று. இன்றைக்கும் எனக்கு ரொம்ப நான் ரொம்ப கொஞ்சம் உற்சாக குறைவாக தான் இருந்தேன்னா என் மனைவி அந்த பாட்டை போட்டுருவாங்க. அந்த பாட்டு இன்னைக்கு எனக்கு அது ஒரு தெய்வத்தின் குரல் தான் எனக்கு அந்த பாட்டு. அது பக்கத்திலேயே வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டருடைய பெயரை பாக்குறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் அதுல வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் பலமுறை கூப்பிட்டுருக்காரு. அப்ப நாளா இது என்னடா பெரிய டைப்ரைட்டரை நீங்க ஒரு இதை டிவி ஸ்கிரீன்ல போட்டா அப்படின்னு நக்கல் அடிச்சிட்டு இருந்தேன். இந்த பாட்டை கேட்டு அதை பார்த்த செகண்ட்ல அவன் நம்மளை கூப்பிட்டான்லன்னு தோணிச்சு. மறுநாள் போய் அங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், ரொம்ப பேசிக்கான கோர்ஸ். அப்புறம் அதுல ஒரு 6 மாத கோர்ஸ். அதுல ஒரு 3 மாதம் 4 மாதம் முடிஞ்ச உடனே நீ இங்க லேப் அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறியான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லி சேர்ந்துட்டேன். சுவாரஸ்யம் வேற எதுவும் வேலை கிடையாது இல்ல, கரஸ்ல தானே பிகாம் படிக்கிறோம், சரின்னு சேர்ந்துட்டேன். அடுத்த 1 மாதத்துல நீ வகுப்பு எடுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது ஒரு 95ல ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் இந்த ஆசிரிய பணியில தான் இருக்கேன். அது அப்படியே தொடர்ந்து அதுலயே இருந்து அதற்கு பிறகுதான் நான் எம்பிஏ படிக்கிறதுக்கு போனேன். எம்பிஏ படிக்க போறது முன்னாடி நான் வேலை பார்த்துட்டு எல்லாம் போனதுனால எனக்கு எம்பிஏங்கிறது வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு வந்தவங்கள மாதிரி நான் இருக்க மாட்டேன். அவங்கள விட நான் கொஞ்சம் முதிர்ச்சியானவனா இருப்பேன். ஆனா எனக்கு மனசுல என்ன எண்ணம்னா, நம்ம கல்லூரி வாழ்க்கைய வந்து கொஞ்சம் கூட கல்லூரி வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சதே இல்லை. என்னுடைய கூட இருக்கிற என்னுடைய பள்ளி நண்பர்கள் கல்லூரியில படிக்கும்போது அவங்க நாங்க காலேஜ்ல இப்படி செஞ்சோம் அப்படி செஞ்சோம்னு சொல்லும்போது நான் திரும்ப சொல்லுவேன், இப்படி பண்றதுக்கு பேரு என்ஜாய்மெண்ட் கிடையாதுடா, காலேஜ் நீங்க வேற மாதிரி அதை என்ஜாய் பண்ணணும்னு சொல்லும்போது இவங்க அதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நான் இந்த கல்லூரிக்கு போன உடனே ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு முடிவோட
என்னுடைய கல்லூரி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் எனக்கு இன்னைக்கும் நினைவு இருக்கிற மாதிரி தான் நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை வச்சுக்கிட்டேன். அதுல ஒரு சம்பவம் தான் இந்த திருப்பு முனையாக அமைந்தது. நீளமா போகும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பேசுங்க ஜாஜா. அப்ப வந்து கல்லூரியில நான் இந்த நண்பர்கள் மத்தியில ஒரு ஒரு ஹீரோவா இருக்கணும்னு ஒரு ஆசை. அந்த அந்த வயதுக்கே உரிய ஆசை இல்லையா? அதனால வந்து நான் வந்து பல விதங்களை அறிமுகப்படுத்துவேன் என்னுடைய நண்பர்களுக்கு. அது ஒரு அது ஒரு குறும்பு எப்படி இருக்கும்னா, ஆசிரியரை தொல்லை பண்ணாத, ஆனா இங்கே எல்லாம் வேற ஒண்ணாக நடந்துட்டு இருக்கிற குறும்பு. உதாரணமாக, ஒரு வரி மட்டும் எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் நீங்க. அடுத்த ஆள்கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துடணும். அவர் அடுத்த ஒரு வரி எழுதி ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அது ஒரு கதையா இருக்கும். உதாரணமாக ஒருவர் ஆரம்பிப்பார். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், ஃபுல் ஸ்டாப். அடுத்த ஒருத்தர் வந்து அவருக்கு 3 மகள்கள் இருந்தார்கள், ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார். மூணாவதா வந்தவர் என்ன செய்வார், கதையை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த ராஜா இறந்து விட்டார், புள்ளி. இப்போ 4வதா வந்தாலும் அந்த கதையை கண்டினியூ பண்ணணும். இப்ப என்ன நடக்கும்னா, சம்பந்தம் இல்லாம இங்கேயும் எங்கேயுமா கதை ஜிக்ஸாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கா பாஸ் ஆகும் போது யாராவது ஒருத்தர் சிரிச்சிருவாங்க, அந்த கதையினுடைய போக்க வாசிச்சு. இங்க பாடம் நடந்துட்டு இருக்கும். இப்போ ஏற்கனவே எழுதினவனுக்கு என்ன ஆசைன்னா, தான் எழுதுனதுக்கு அப்புறம் கதை என்னவா டெவலப் ஆயிருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதனால எல்லாரும் ஆர்வமா இருப்பாங்க. கண்டிஷன் என்னன்னா, நீ சிரிச்சனா இந்த பேப்பரை டக்குன்னு அடுத்த ஆள்கிட்ட தள்ளிட்டு நீ நான் வேற எதையோ நினைச்சு சிரிச்சேன்னு சொல்லிடணும். இதை காமிச்சு கொடுக்க கூடாது. காமிச்சு கொடுத்தனா அடுத்த ரவுண்டுல உனக்கு உன் கையிலேயே பேப்பர் வராது அப்படின்னு நம்ம ரூல்ஸ். ஸோ இத மாதிரி ஒண்ணு. இது இது இதுக்கு பயங்கர காமெடி. அப்புறம் ஒரு ஒரு எல்லா ஆசிரியர்களுக்குமே ஒரு 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 சொல் ஒண்ணு வந்து சிக்கிக்கும் இல்லையா? அந்த சொல்ல சும்மா சொல்லி தான் அடுத்த இதுக்கு போக முடியும் அவங்களுக்கு. இந்த கியரை ஷிப் பண்றதுக்கு முன்னாடி வண்டி நியூட்ரலுக்கு போற மாதிரி இவங்க வேற ஒண்ணு மாத்தி கூட ஒரு வேர்டை சொல்லுவாங்க. அத மாதிரி ஒருத்தர் வந்து இஃப் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அவர் காஃபி போர்டுல எல்லாம் ஜிஎம்ஆ இருந்து நல்ல பெரிய பதவியில இருந்து அதற்கு பிறகு இங்க வந்து எங்களுக்கு கல்லூரியில பாடம் எடுத்துட்டு இருக்காரு, இன்டர்நேஷனல் மேனேஜ்மெண்ட். அவருடைய இஃபர்ட்டால கவுண்ட் பண்றது. அப்ப வந்து எப்படின்னா போட்டி வச்சுக்கணும். 2 குரூப்பா பசங்க நானே தான் பிரிக்கணும். 2 குரூப்பும் 50 50க்கு மேலேயா, லெஸ் தேன் 50 கிரேட்டர் தேன் 50, 2 குரூப்புக்கும் இது. ஸோ நடுவார 2 பேரை உட்கார வச்சு நாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலா தான் முடிவெடுப்போம். 1 2 3 4 5 கிராஸ் அப்படிலாம் போட்டு எல்லாம் பண்ணணும். நான் தான் இறுதி தீர்ப்பை கொடுக்கணும். எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம், தோத்த டீம் வந்து அதுக்கு டீ வாங்கி கொடுத்துடணும். நம்ம நடுவருங்கிறதுனால எப்போதுமே நமக்கு டீ வந்துடும். இதை மாதிரி விளையாடல்கள் பலவற்றையும் வந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இன்னைக்கு என்னடா பண்ண போற அப்படின்னு எல்லாரும் கேட்கற அளவுக்கு வகுப்புல எதையாவது பண்ணிட்டே இருப்பேன். அப்ப இது வந்து நான் தான் ஏதாவது பண்றேன்னு தெரியும் என்னுடைய ஆசிரியர்களுக்கு. ஆசிரியர்களுக்கே உரிய ஒரு மனநிலை உண்டு. அவங்க ஆசிரியரை தன்னை ப்ரூவ் பண்ணிட்டு தான் உங்களை பனிஷ் பண்ணுவாங்க. இப்ப நீங்க ஏதாவது சேட்டை பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா ஆசிரியர் முதல்ல என்ன கேட்பாரு நினைக்கிறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் சொல்லு அதை அப்படிம்பாங்க. தெரியாது, நீ எல்லாம் எதுக்கு வரேன்னு ஆரம்பிப்பாங்க. இது இன்னைய வரைக்கும் அது மாறாத ஒன்று. நம்ம அதுக்காகவே படிச்சுட்டு போயிடுறது. ஸோ அவர் திடீர்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஒருத்த மட்டும் கல்லூரி மங்க மாதிரி இருக்கான். அப்பவே தெரியும் இவன் தான். எழுப்பி கேட்பாங்க, என்ன இது என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் உடனே அதை சொல்லிடுவேன் விரும்புறேன். இப்ப ஆசிரியர் வந்து நிலை தடுமாறிடுவார். அவருக்கு என்ன செய்யன்னு தெரியாது. உட்கார் அப்படின்னு திரும்புவாரு. நான் உட்காரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை இப்ப டக்குன்னு திரும்புவார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. அவர் வேகமா திரும்புவார். பழையபடி எல்லாரும் சிரிப்பாங்க. இவருக்கு எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது. இப்படி ரொம்ப அதீதமா பண்ணிட்டே இருந்தேன். உடனே என்னுடைய டிபார்ட்மெண்ட் டைரக்டர், எங்களுக்கு பிரின்சிபல் வந்து இன்ஜினியரிங் காலேஜோட சேர்ந்தது, பிரின்சிபல் கண்ட்ரோல் கிடையாது. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தனி இயக்குனர் டைரக்டர் இருந்தார். அவர் வந்து என்னுடைய பிஹேவியரை பாக்குறாரு. என்ன அது ஒரு ஒரு சிறுகதை போல நடந்த சம்பவம். பார்த்துட்டு ஒரு போயிட்டார். ஒரு 10 நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டு விடுறாரு. கூப்பிட்டு விட்டு ரொம்ப வித்தியாசமான நபர் அவர். அவர் அப்பவே வந்து பாண்டியன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு சாஃப்ட்வேர்லாம் எழுதி கொடுத்தவர். இந்த சிஸ்டம் கான்செப்ட்ஸ்ல வந்து ரொம்ப பிரமாதமான ஆர்டர். எங்களுக்கு எம்ஐஎஸ் அவர் தான் எடுத்தார், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அவர் தான் எடுத்தார். நான் இன்றைக்கு பயிற்சி எடுக்கக்கூடிய நிறைய விதங்கள்ல அவருடைய பாதிப்பு உண்டு. அவர் வந்து ஒரு மார்க் லிஸ்ட், ஒரு பட்டியலை என்கிட்ட காமிக்கிறார். அதுல வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பர், மார்க் இது மட்டும்தான் இருக்கும், பெயர் இருக்காது. நிறைய மார்க் ஹைலைட் பண்ணியிருக்காரு, பட்டம் போட்டிருக்காரு, எல்லாமே 30க்கு கீழே அந்த மாதிரி. அவர் கேட்கிறாரு, நீ 80க்கு மேல எடுத்திருக்க, இவங்கெல்லாம் ஏன் 30 கீழே எடுத்திருக்காங்கன்னு தெரியல, நீ எப்படி 80க்கு மேல எடுக்கிற, வாங்க போங்கன்னு தான் பேசுவார். நீங்க எப்படி 80க்கு மேல எடுத்தீங்க? நான் நீங்க எல்லா நேரமும் வெளியில சுத்திட்டு இருக்கீங்க, வீக்கெண்ட் எல்லாம் சினிமா போயிடுறீங்க, அதெல்லாம் பண்றீங்க, எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டாரு. இப்ப நான் ரொம்ப நம்மள பெருமையா சொல்றாருன்னு சொல்லி, அதெல்லாம் கிளாஸ்ல கவனிக்கிறதுலயே நான் எடுத்துருவேன் சார் அப்படின்னு ரொம்ப பதில் சொன்னேன். ஓஹோ, இவங்களதான் என்ன செய்யணும்னு தெரியல, யூ நோ வை தீஸ் பீப்புள் ஆர் லைக் திஸ் அப்படின்னு கேட்டாரு. அது இந்த தூண்டிலேயே ஒத்த தூண்டில் கொத்து தூண்டில்னு உண்டு. இவர் கொத்து தூண்டில் போட்டிருக்காரு, நமக்கு தெரியல, ரொம்ப வேகமா பாஞ்சி இவங்க ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை சார் அப்படின்னு அவர் சொன்னார். இவங்க எல்லாரும் தான் ஒன்ன சுத்தி வகுப்புல உட்கார்ந்துருக்கிறார்.
உனக்கு நண்பர்கள் இல்லையா? அவர் ஆங்கிலத்துல தான் கேட்டார். These people are supposed to be your good friends and you are a very good friend to them, isn't it? And this is what the best you can do to your friends அப்படின்னு கேட்டார். என்ன பதில் சொல்ல முடியும் என்னால? சாரின்னு சொல்றது ரொம்ப ஃபார்மலா இருக்கும். நான் அப்படியே திகைச்சு ஒரு மாதிரி தான் நின்னேன். எந்த ஆசிரியர்கள் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே. அவங்க வந்து இல்ல இனிமே அவரு சரியா இருப்பார் சார், நாங்க பாத்துக்கிறோம் போது எங்க டைரக்டர் அவங்களை நிப்பாட்டிட்டு என்கிட்ட நேரடியா சொன்ன வார்த்தை, யூ ஹாவ் அ நேக் ஆஃப் அ ட்ரெயினர். நீ அதை வீணாக்குற. உனக்கு ஒரு ட்ரெயினருக்குரிய லட்சணம் இருக்கு. ஸோ எது சார் ட்ரெயினருக்குரிய லட்சணம்? ஒரு விஷயத்த ரொம்ப ஃபன் ஆக்குற, அதே நேரம் அந்த அந்த எதை ஃபன் ஆக்குறதுனால அதை நீ திருகிறது இல்லை. யூ டோன்ட் ட்விஸ்ட் திங்ஸ் பட் யூ மேக் இட் ஃபன். தட் இஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஃப் எ ட்ரெயினர். ஸோ நீ அந்த அந்த விஷயத்தை நீ தொடர்ந்து செய். இதை நீ எப்படி உன் ஸ்டைல நீ ஒரு கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னார். எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அன்றையிலிருந்து நான் கல்லூரி முடித்து வர்ற வரைக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு அன்றைக்கு ஈவினிங் ஒவ்வொரு நாள் மாலையிலையும் வகுப்பு வரை ஒரு 2 மணி நேரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அன்றைக்கு நண்பர்கள் வந்து என்ன இது கேட்கறாங்களோ அந்த சப்ஜெக்டை அன்னைக்கு நான் என்னுடைய ஸ்டைல்ல எடுப்பேன். அத மாதிரி அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அவர் வந்து ஒரு 98ஆம் ஆண்டு ஒரு ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், ஒரு நாள்ல நீ ட்ரெயினர்னு சொன்னார். அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்கேன். ஆசிரியர்களால் உருவாகி வந்த ஒன்று. ரொம்ப உத்வேகம் ரொம்ப உத்வேகம் அளிக்கிற தருணங்கள். முக்கியமா நீங்க சொன்ன 3 விஷயங்கள் என்னோட நெஞ்சில ரொம்ப இதை தருது, எழுச்சியை தருது. தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ பயணத்தை பகிர்ந்துட்டது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல்வேறு, அதாவது 3 முறை கீழே விழுந்தாலும் 4வது முறை எப்படி எழுந்தீங்க, எம்பிஏ போனீங்கிறது, அந்த கதை எல்லாமே நிஜம். அவங்கள ஆளுமையா இப்ப பாக்குறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் தெய்வநல்லூர் மாதிரி இன்னொரு தொடரும் வரும்னு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அது உண்மையாகவே அப்படி ஒரு தொடர் எழுதணும். என்னுடைய கல்லூரி நாட்களும் மொத்ததும் நான் அதற்கு பிறகு வந்து நான் ஒரு இதுவரைக்கும் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு வரைக்குமான வாழ்க்கையை நான் எழுதியிருக்கேன். சில நண்பர்கள் அதை படிச்சிருக்கிறாங்க. அவரு எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து இதை இப்படியே நாவல் ஆக்கிடலாம், இப்படியே இதை பப்ளிஷ் பண்ணிடலாம்னு சொன்னாரு. தமிழினி வசந்தகுமார் அதை அப்படியே கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா சில இடங்கள் அதுல மாற்றணும்னு ஒரு எண்ணத்தோட அதை அப்படியே வச்சிருக்கிறேன். சூப்பர் சார். அதனால அருமை ஜெயஜா.